அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் எண் 34. இதனுடைய பல்லவியாக உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருப்பது 2வது பகுதியான 11 வசனத்திலிருந்து 22வது இறைவசனம் வரை. ஒருவரிடம் உள்ள நெருக்கம்தான் ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய நாளிலே நீங்களும் நானும் எந்த அளவிற்கு கடவுளிடம் நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நீங்களும் நானும் கடவுளை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இதனுடைய பின்னணியை நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய திருப்பானுடைய வார்த்தைகள் எல்லாமே எபிரேய எழுத்து முறைப்படி அகர வரிசையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அறிவு புகட்டக்கூடிய அறநெறியை சொல்லக்கூடிய பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் எண் 25 ஒத்ததாக அமைந்திருக்கிறது என்பது விவிலிய அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதியானது 1 முதல் 10 முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாமே பாடகர்களுக்கும் மக்களுக்கும் கடவுளுக்கு நன்றி கூற கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. 2வது பகுதி தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 11 முதல் 22 அடங்கிய இறைவசனங்கள். இதனுடைய பகுதியுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால், நீதிமொழி நடையிலே நல்லோருக்கும் தீயோருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை எடுத்துக்காட்டி மக்களுக்கு அறிவுரையை புகட்டக்கூடிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் என் நாவில் எப்போதும் முளைக்கும், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிற வசனங்கள் எல்லாம் இதனுடைய பகுதியிலே அமைந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதனுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, யாவே இறைவன் எவ்வாறெல்லாம் நம்முடைய மூதாதையர்களை அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து வந்தார் என்கிற அந்த மீட்கப்பட்ட சொந்த அனுபவத்தை கூறக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதன் வழியாக ஆண்டவரோடு நம்முடைய மூதாதையர்கள் கொண்டிருந்த நெருங்கிய உறவை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. 2வதாக கடவுள் மீட்கப்பட்ட அனுபவத்தை தம் சந்ததியினருக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக இந்த திருப்பாடல் அறிவுறுத்துகிறது. 3வதாக கடவுளின் நன்மையினாலும் கடவுள் மேல் கொண்டுள்ள அச்சத்தையும் இந்த திருப்பாடல் விளக்கமாக எடுத்து காட்டுகிறது. இறுதியாக முழுமையான வாழ்க்கை என்பது தெய்வ பயத்தோடு கூடிய இறைவனோடு கொண்டுள்ள நெருக்கம்தான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இப்படிப்பட்ட மிக முக்கியமான அம்சங்களை கொண்ட இந்த திருப்பாடல் 4 வகையான மனிதர்களை ஒரு உதாரணமாக கொடுத்து, அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்கிறார்களோ அதே போல நீங்களும் நானும் வாழ்ந்து கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமான உறவிலே வளர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இந்த 4 வகையான மனிதர்கள் யார்? முதலாவதாக நீதிமான்கள், 2வதாக உடைந்த உள்ளத்தார், 3வதாக
நைந்த நெஞ்சத்தார், நான்காவதாக நேர்மையாளர்கள். இந்த 4 வகையான மனிதர்களைப் போலத்தான் நீங்களும் நானும் வாழும் பொழுது கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவிலே நெருக்கமாக முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இந்த 4 வகையான மனிதர்களைப் போல வாழ்வது என்பது மிகவும் கடினமான காரியம். நீதிமான்களாகவோ, நேர்மையாளர்களாகவோ, உடைந்த உள்ளத்தாராகவோ, நைந்த நெஞ்சத்தாராகவோ வாழ்வது என்பது மிகவும் கடினம். காரணம், தெய்வ பயம் அவர்களிடம் எப்போதும் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் நைந்த நெஞ்சத்தாராகவோ, உடைந்த உள்ளத்தாராகவோ, நேர்மையாளர்களாகவோ, நீதிமான்களாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளிடம் நமக்கென்று நன்மைகள் உண்டு. அவர் எப்போதும் நமக்கு அருகில் இருக்கிறார். எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், பாடுகளிலிருந்தும் விடுவிப்பவராக அவர் நமக்காக இருக்கிறார். நம்முடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் செவிசாய்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிற செய்தியினை இந்த திருப்பாடல் தாங்கி வருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் துன்பங்களையும், துயரங்களையும், பாடுகளையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருப்போம். காரணம், நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். யாருக்கும் எந்த விதமான துரோகம் செய்யாமல் இருப்போம். மனதளவில் மட்டுமல்ல, எண்ணத்தில் அளவிலும் கூட யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைக்காத உள்ளங்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமும், துயரமும், கஷ்டமும், கண்ணீரும் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு புதியதொரு நம்பிக்கையை கடவுள் கொடுப்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. நீங்கள் நைந்த நெஞ்சத்தாராக இருக்கிறீர்களா? உடைந்த உள்ளத்தாராக இருக்கிறீர்களா? எப்போதும் துன்பத்தையும், துயரத்தையும், கண்ணீரையும், கஷ்டத்தையும் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு அருகில் இருக்கிறார், உங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்ப்பவராக இருக்கிறார். அவரிடமிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கஷ்டம், கண்ணீர், கவலை, போராட்டம், பாடுகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், அதே சமயத்தில் நம்மோடு கடவுளும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். மன்றாடுவோமா. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற வல்லமை மிகுந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் கொடுப்பதாக அமையட்டும். எங்களோடு எப்போதும் தெய்வ பயம் இருக்கட்டும். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர், எங்களை கைவிட மாட்டீர், எங்களை பாதுகாப்பீர், பராமரிப்பீர் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், யார் போனாலும், யார் வந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.